அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை" அப்படின்னு குடுத்திருக்காங்க. கிடைத்தவற்றை பகுத்துக் கொண்டு தானும் உண்டு, பிற உயிர்களையும் காப்பாற்றுதல், அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த குறள் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்ச ஒரு குறள் தான். ஸோ ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம இல்லையா? ஸோ அதுதான் இங்கேயும் குடுத்திருக்காங்க. பகுத்துண்டு ஷேர் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாத்துக்குமே பிரிச்சு குடுத்து வாழணும் அப்படிங்கிறது தான் நமக்கு அறநூல்கள் எல்லாத்திலும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஸோ திருக்குறளின் 322 அதிகாரம் கொல்லாமை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நூலகங்களின் பெயர்கள குடுத்திருக்காங்க. திருச்சியில ஒரு நூலகம் கட்டப்பட்டுட்டு வருது தமிழக அரசாங்கத்தினால. அந்த நூலகத்துக்கு என்ன பெயர் வைக்க போறோம் அப்படிங்கிறத நேத்து முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். சரிங்களா? அந்த வகையில பார்த்தோம்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் சென்னையில அறிஞர் அண்ணா நூலகம் அப்படிங்கிறது இருக்கு. மதுரைய பொறுத்தவரைக்கும் சமீபத்தில அ தொடங்கி வைக்கப்பட்ட இந்த நூலகத்துக்கு கருணாநிதி அவர்களின் பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அதே மாரி கோவையில கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த நூலகத்துக்கு பார்த்தோம்னா, தந்தை பெரியார் அவர்கள் பெயர் வைக்க போறாங்க. அதே மாரி திருச்சியில அமைய இருக்கக்கூடிய நூலகத்துக்கு பார்த்தீங்கன்னா, காமராஜர் அவர்களோட பெயர வைக்க போறாங்க. இப்ப சென்னை அப்படின்னா அண்ணா பேரு, திருச்சி அப்படின்னா காமராஜர் அவர்கள் பேர்ல, மதுரையில பார்த்தோம்னா நமக்கு கருணாநிதி அவர்கள் பேர்ல, கோவையில பார்த்தோம்னா பெரியார் அவர்கள் பேர்ல நூலகங்கள தமிழக அரசாங்கம் அமைச்சிருக்காங்க. இதுவே நமக்கு கரெக்ட் பேர், இன்கரெக்ட் பேர்ல வரலாம். சரிங்களா? அடுத்ததா காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு உறுதி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இந்த திட்டம் பார்த்தோம்னா, அ ரொம்ப ரொம்ப காலமாவே நமக்கு பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு திட்டம். கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டே இந்த திட்டத்த பத்தின அறிவிப்பு வெளியாயிருக்கும். சரிங்களா? இந்த காவிரி நதியிலிருந்து நமக்கு கரூர் பகுதிகள்ல மாயனூர் அப்படின்னு சொல்லி ஒரு செக் டேம் இருக்கு. அங்கிருந்து பார்த்தோம்னா, தெற்கு வெள்ளாறு அப்படிங்கிற இந்த நதி வரைக்கும் இணைக்கிறாங்க. அங்கிருந்து தெற்கு வெள்ளாறுல இருந்து வைகை, வைகையிலிருந்து குண்டாறு நதிய இணைக்க போறாங்க. சரியா? இதுதான் இந்த காவேரி, வைகை, குண்டாறு அப்படிங்கிற இணைப்பு திட்டம். இந்த திட்டத்தினால பார்த்தீங்கன்னா, கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 52,000 பயிர் அந்த ஏக்கர் நிலங்கள் நமக்கு பயன்பெறும். அதே மாதிரி குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கும். நமக்கு நிலத்தடி நீர அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர ரீஜுவனேட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க நேத்து சட்டப்பேரவையில பேசியிருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் மீது நேத்து ஒரு விரிவான விவாதம் அப்படிங்கிறது சட்டப்பேரவையில நடந்துச்சு. உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு 2022ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில நம்ம முதலமைச்சர் விதி எண் 110க்கு கீழ அறிவித்திருந்திருப்பார். என்ன இந்த திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அ ஒவ்வொரு தொகுதிகள்லயும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்டயும் ஒரு கோரிக்கை வச்சிருப்பார். உங்க தொகுதிகள்ல இருக்கக்கூடிய ரொம்ப காலமா தீர்க்கப்படாத 10 முக்கிய பிரச்சனைகள பத்தின ஒரு டேட்டாவ எடுத்து, அத அந்தந்த மாவட்ட ஆட்சியர் கையில குடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அந்த 10 பிரச்சனைகள பரிசீலனை செஞ்சு கன்சர்ன்ட் டிபார்ட்மென்ட்க்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. சரியா? அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அதற்கான பணிகள செய்ய ஆரம்பிப்பாங்க. இது சாத்தியம் அ உள்ள ஒரு விஷயமா? இல்ல சாத்தியமற்ற விஷயமா? இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சா? இல்ல அதற்கான பணிகள் ஆல்ரெடி தொடங்கப்பட்டிருக்கா? இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த முடிவுகள அந்த கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் இந்த உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிற திட்டம். மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அவங்க தொகுதியில இருக்கக்கூடிய 10 முக்கிய பிரச்சனைகள பத்தி மாவட்ட ஆட்சியர்கள் கிட்ட சொல்லணும். அதுக்கேத்த மாரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். என்ன மாரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் நேத்து விவாதத்துல நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மா. அரங்கநாதன் இலக்கிய விருதுக்கு 2 பேர தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த மா. அரங்கநாதன் இலக்கிய விருத பொறுத்தவரைக்கும் முக்கியமான ஒரு விருதாக பார்க்கப்படுது. 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த மா. அரங்கநாதன் அவர்கள் தலைமையில அவங்களோட பேர்ல இந்த இலக்கிய விருது யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முன்றில் இலக்கிய அமைப்பு அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் நமக்கு இந்த விருத வழங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த முன்றில் இலக்கிய அமைப்பு இந்த விருத வழங்கிட்டு இருக்காங்க. சரியா? இந்த வருஷத்துக்கான விருது யாருக்கு வழங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேராசிரியர் தமிழவன் அவர்களுக்கும், திருநாவுக்கரசு அவர்களுக்கும் வழங்க இருக்காங்க. அதே மாரி பரிசு தொகையா ரூ. 1,00,000 பரிசு தொகையும் இதற்கு கீழ வழங்கப்படுது. சரிங்களா? இந்த இலக்கிய துறையில முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணி நெறைய சாதனைகள புரிஞ்சவர் தான் மா. அரங்கநாதன் அவர்கள்.
அவர்கள். ஸோ அவருக்கு பேருக்கு கீழ இந்த கவிதை, சிறுகதை, நாவல், கட்டுரை, மொழிபெயர்ப்பு இந்த மாரி பல்வேறு கலைகள்ல சிறப்புற்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மா. அரங்கநாதன் விருது 2018ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டுட்டே வருது. சரிங்களா? அடுத்ததா இங்க பார்த்தீங்க அப்படின்னா, சமூக ஊடகங்களை ஆக்கிரமிக்கும் ஜிப்லி கார்ட்டூன்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நம்ம பிரதமருடைய படம், முதலமைச்சருடைய படம், எதிர்க்கட்சி தலைவருடைய படம் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஜிப்லி கார்ட்டூன்ஸ பத்தி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ChatGPT 4.0 இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஜிப்லி கார்ட்டூன்ஸ நம்மனால மேக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஜிப்லி கார்ட்டூன்ஸ் அப்படிங்கிறதோட வரலாறு என்ன? ஜிப்லி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் ஸ்டூடியோ பேரு தான் இந்த ஜிப்லி அப்படிங்கிறது. சரிங்களா? அத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஜிப்லி ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. 1985ஆம் ஆண்டு இந்த ஜிப்லி ஸ்டூடியோ அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாரம்பரிய ஜப்பானிய முறைப்படி நமக்கு கையில இந்த மாதிரி படங்கள வரைஞ்சு, அதன் மூலியமா கார்ட்டூன வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. நெறைய படங்கள் எடுத்திருக்காங்க. நெறைய படங்கள் இவங்க எடுத்த இந்த ஜிப்லி ஸ்டுடியோ எடுத்த நெறைய படங்கள் வந்து ஆஸ்கர் விருதுகளையும் வாங்கியிருக்கு. ஓகேங்களா? இப்ப ChatGPT பார்த்தோம்னா, நமக்கு அந்த இமேஜ குடுத்தாலே அந்த ஜிப்லி கார்ட்டூன்ஸ ஈஸியா மேக் பண்ணி குடுக்குது. ஸோ அந்த ஜிப்லி அப்படிங்கிற வார்த்தைக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஜிப்லி கார்ட்டூன்ஸ் அப்படிங்கிறது அ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய விஷயம். அதனால நம்ம பார்க்கிறோம். சரியா? கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த வெற்றிலை, காவேரி ஆற்றங்கரையில வ விளையக்கூடிய வெற்றிலைக்கு தனி சுவை உண்டு அப்படிங்கிறத கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கும்பகோணம் வெற்றிலைக்கு பார்த்தீங்கன்னா, புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதே மாரி கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த தோவாளை மாணிக்க மாலைக்கு பார்த்தீங்கன்னா, புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாணிக்க மாலைய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அ வெள்ளை அரளி, சிவப்பு அரளி, நொச்சி, சம்பா நாரு இந்த மாரி பல்வேறு வகையான அ பிளான்ட்ஸ வச்சு தான் இந்த ஒரு மாணிக்க மாலை அப்படிங்கிறது தயார் செய்யப்படுது. சரிங்களா? ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு? கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை மாணிக்க மாலை இந்த 2 பொருட்களுக்கும் புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இதன் மூலியமா பார்க்கிறப்ப, தமிழகத்துல இருக்கக்கூடிய புவிசார் குறியீடு எவ்வளோ பொருட்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னா, 62 பொருட்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்திய அளவுல பார்க்கிறப்ப உத்தரப்பிரதேஷ் தான் டாப் ஸ்டேட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஜிஐ டேக். செகண்ட் பார்த்தோம்னா தமிழ்நாடு 62 பொருட்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலேயே எந்த மாவட்டத்தில இருந்து அதிக புவிசார் குறியீடுகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில மொத்தம் 11 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.